கோவை ராமநாதபுரம் காவல் நிலையம் நள்ளிரவில் ரணகளமாக மாறிய அவலம். தேர்தல் களம் சூடுபிடித்த நிலையில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்ததாக கூறப்படும் சம்பவம் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை தெற்கு தொகுதியில் வாக்காளர்களுக்கு 5000 ரூபாய் வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் கரூரை சேர்ந்த குழுவை அதிமுக மற்றும் பாஜக தொண்டர்கள் கையும் களவுமாக பிடித்தனர். அவர்களிடமிருந்து லட்சக்கணக்கான ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் தெரிவிக்கின்றன. பிடிப்பட்டவர்கள் கோவை ராமநாதபுரம் காவல் நிலையத்திற்கு ஒப்படைக்கப்பட்டனர். இதையடுத்து திமுக பொறுப்பாளர் செந்தில் கார்த்திகேயன் தலைமையில் வந்த குழு கைது செய்யப்பட்டவர்களை மீட்க முயன்றதாக கூறப்படுகிறது. அப்போது போலீசாருக்கும் அந்த குழுவினருக்கும் இடையே கடும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர காவல்துறையினர் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரிகள் மீது மெத்தன போக்கு அல்லது மறைமுக ஆதரவு இருப்பதாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்நிலையில் அதிமுக வேட்பாளர் அம்மன் கே அர்ஜுனன் தேர்தலை பாதிக்க திட்டமிட்ட முயற்சிகள் நடைபெறுவதாக கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் காவல் நிலையத்திற்குள் புகுந்ததாக கூறப்படும் சிலர் பொய் புகார் எழுதி வாங்க முயன்றதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. இந்த பரபரப்பான சூழ்நிலையால் கோவை ராமநாதபுரம் பகுதி முழுவதும் கலைபரமாக காட்சியளித்தது. அதனால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஜனநாயக செயல்முறையை பாதிக்கும் எந்த சம்பவங்களையும் தவிர்க்க தேர்தல் ஆணையம் தீவிரமாக கண்காணித்து வருகிறதா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது.